जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर. சமூக தனி வாழ்க்கை நெறிகள் தெய்வத்தின் குரல் 3ஆம் பாகம். ஆச்சாரமும் ஆகாரமும். மது விலக்கு. சாஸ்திரப்படி விலக்க வேண்டியவற்றில் மற்ற ஆகார வகைகள் நாளாவட்டத்தில்தான் சித்தத்தை கெடுக்கின்றனவென்றால், குடியோ உடனேயே ஒருத்தனின் புத்தியை கெடுத்து கேவலப்படுத்துவதை பார்க்கிறோம். அதனால் இதை முதலில் விட்டு தொலைக்க வேண்டும். இப்படி ஒரு வஸ்து உள்ளே போவதால் உடனே சித்தம் கெட்டு போவதாலேயே விலக்க வேண்டிய மற்ற வஸ்துக்களும் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போய் காலக்கிரமத்தில் சித்தத்தை பாதிக்கும் என்பதையும் ஒப்புக்கொள்ள வேண்டியதாகிறது. அதாவது சாஸ்திரம் சொல்கிறபடி ஆகாரத்துக்கும் மனசுக்கும் சம்பந்தம் உண்டு என்று நிச்சயமாகிறது. குடி கூடாது, அது புத்தியை கெடுக்கும், குடியையும் கெடுக்கும். முற்காலத்தில் குடிப்பதற்கு அனுமதி பெற்ற ஜாதியாரும் இப்போதைய செட்டப்பில் அந்த பழக்கத்தை விடுவதுதான் நல்லதாகிறது. இதனால் காந்தியவாதிகள் சொல்கிற மதுவிலக்கை ஆதரித்து ஸ்ரீமட தர்மத்தொண்டு சபையும் அறிக்கை கூட விட்டிருக்கிறது. நாம் வேதத்தையும் அதை அனுசரித்து ஏற்பட்டுள்ள தெய்வ வழிபாட்டு நூல்களான ஆகமத்தையும் பின்பற்றுகிற தமிழ் மதஸ்தர்கள் இந்த வேதம் ஆகமம் இரண்டுமே மதுவிலக்கை விதித்திருக்கின்றன. ஆதலால் மத ரீதிப்படி நாம் குடிக்காமல் இருக்கவே கடமைப்பட்டிருக்கிறோம் என்று எடுத்துக்காட்டி இப்படி அறிக்கை விட்டு துண்டு பிரச்சுரமாக விநியோகித்தோம். சமூக பிரச்சனையாகவும் பொருளாதார பிரச்சனையாகவும் குடும்ப வாழ்க்கை விஷயமாகவும் காந்தியவாதிகள் சொல்லும் மதுவிலக்குக்கே அந்த காரணங்களையும் ஒப்புக்கொள்வதோடு மத உணர்ச்சியை முக்கியமாக வைத்து இன்னும் வெயிட் கொடுத்து இப்படி செய்தோம். இதன்படி நடப்பதாக ஜனங்கள் சம்மதச்சீட்டு அனுப்ப வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டோம். அப்படி செய்கிறவர்களுக்கு மடத்து பிரசாதம் அனுப்பவும் ஏற்பாடு செய்தோம். ஸ்ரீ பெரியவர்கள் குறிப்பிடும் அறிக்கையின் வாசகம் வருமாறு: வேதங்கள் கள்ளுண்ணாதே என்று முரசறைகின்றன. ஆகமங்கள் தீட்சையை பற்றி சொல்லுமிடத்து கள்ளை விலக்குவதையே முதல் அறமாக உபதேசிக்கின்றன. ஆதலால் வேதமோடாகமம் மெய்யாம் இறைவ நூல் என்னும் திருமூலர் வாக்குப்படி வேதாகம மரபில் வந்த தமிழன் ஒவ்வொருவனும் கள்ளுண்ணாமை பிரமாணம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்விதம் பிரமாணம் எடுத்துக்கொண்டு கீழ்காணும் பிரமாண பத்திரிகையை ஆதீனத்துக்கு அனுப்புகிறவர்களுக்கு திருநீரு பிரசாதமோ துளசி பிரசாதமோ அனுப்பப்படும். திருநீரு அல்லது திருமண் இவைகளை தரிக்கும் அனுஷ்டான முறையை விளக்கும் உபதேச நூலும் அனுப்பப்படும். இதை கண்ணுறுபவர் அனுப்ப வேண்டிய பிரமாண பத்திரிகையின் வாசகம்: நான் நமது வேதாகம விதிப்படி இன்று முதல் கள்ளை தொடுவதில்லை. இங்கனம் ஆதிசங்கராச்சாரியார் அவர்களுக்கு உறுதிமொழி கூறுகிறேன். புகைத்தல் சமூக விரோத செயல். புகையிலையை பச்சையாய் சாப்பிடுவது, புகையிலை என்றே அதற்கு பெயர் இருப்பதற்கேற்ப அதை நெருப்பில் புகைத்து இழுப்பது ஆகியவையும் அனாச்சாரம் என்று சாஸ்திரம் தள்ளியிருக்கிறது. உடம்புக்கு கெடுதல், அதாவது அனாரோக்கியம் என்று வைத்திய சாஸ்திரப்படி தள்ளினதையே சித்தத்துக்கு கெடுதலை செய்யும் அனாச்சாரம் என்று தர்மசாஸ்திரம் ஒதுக்கி வைக்கிறது. மாம்சத்தில் ஒரு விதமான கெடுதல், மதுவில் இன்னொரு விதமான கெடுதல் என்றால், புகை பிடிக்கிறதிலும் தனியாக ஒரு பெரிய கெடுதல் இருக்கிறது. அதாவது ஒருத்தன் இந்த கெட்ட காற்றை விடுகிற போது பக்கத்தில் இருப்பவனுக்கு உள்ளேயும் போய் அது கெடுதல் பண்ணுகிறது. நான் எப்படி வேண்டுமானாலும் கெட்டுப்போவேன், என்னை யார் தடுக்கிறது என்று ஒருத்தன் சொன்னாலும் சொல்லலாம். ஆனால் பிரத்தியானை கெடுப்பேன், அவன் இழுக்கிற காற்றை விஷமாக்குவேன், என்னை யாரும் கேட்கப்படாது என்று எவனும் சொல்ல முடியாது. அதனால் சமூக நலனை உத்தேசித்து பீடி சிகரெட் தான் பெரிய விரோதி என்று அதை தடை செய்ய வேண்டும். ஆனாலும் எதனாலோ புரோஹிபிஷன் என்று மதுவிலக்கை மட்டும் விசேஷமாக சொல்லிவிட்டு இதை, அதாவது புகைப்பதை தடுக்காமல் இருக்கிறார்கள். புரோஹிபிஷன் பிரச்சாரம் பண்ணுகிறவர்களில் சிலருக்கே இந்த புகைக்கும் பழக்கம் இருப்பதாக சொல்கிறார்கள். குடிப்பதற்கு ஒரு ஸ்டிக்மா, அவப்பெயர் அடையாளம் இருக்கிறார் போல புகைப்பிடிப்பதற்கு இல்லாமல் இது ஒரு ஃபேஷன் அடையாளமாகவே நினைக்கப்படுகிறது. புகையிலை, பீடி, சிகரெட் சாஸ்திர சம்மதம் அல்ல. சத்வ ஆகாரம் என்பதாக சாப்பாட்டிலே மட்டும் பண்ணி கொண்டு விட்டு
புகைப்பழக்கம் வைத்து கொண்டால் பிரயோஜனமில்லை. சாத்விகாகாரம் என்னும்போது மதுவையும் புகையிலையையும் தள்ளியே ஆக வேண்டும். காபி முதலிய பானங்கள். சாதாரணமாக இப்படிப்பட்ட தள்ளுபடி வஸ்துக்களுக்குத்தான் புத்தியை பிடித்து வசப்படுத்தி வைத்துக் கொள்கிற சக்தி இருக்கிறது. அது இல்லாட்டா முடியாது என்று என்னமோ பைத்தியம் பிடித்த மாதிரி பண்ணி எந்த வேலையுமே ஓடாமல் இந்த மனோபழுவினாலேயே தலைவலி, அஜீரணம் என்றெல்லாம் இந்த வஸ்துக்கள் தான் உண்டாக்குகின்றன. அந்த வஸ்துவுக்கு இவன் அடிமையாகி விடுகிறான். அடிக்ட் என்று சொல்கிறார்கள். ஏதோ ஒரு அளவு என்று நிறுத்தி கொள்ள முடியாமல் எப்போது பார்த்தாலும் அந்த சாமானுக்கே ஆசை ஏற்படுகிறது. குடிப்பழக்கம் உள்ளவன், புகையிலை மெல்லுகிறவன், அதையே ஊதுகிறவன் எல்லாரும் இப்படித்தான். அபின், கஞ்சா முதலான லாகிரி வஸ்துக்கள் எல்லாம் இப்படி மனுஷனை அதே பைத்தியமாக அடிக்கிறவைதான். புத்தியை கெடுப்பதில் கள்ளு, கஞ்சா அளவுக்கு போகாவிட்டாலும் அடிக்டாக அடிமைப்படுத்துகிற சக்தி காபி, டீக்கும் இருப்பதால் தான் அவை உதவாது என்பது. போதையை உண்டு பண்ணுவது, அதாவது இன்டாக்சிகண்ட் என்று இவற்றை சொல்ல முடியாவிட்டாலும் நரம்பை ஊக்குவிக்கிறவை, ஸ்டிமுலண்ட் என்பதால் தள்ளத்தான் வேண்டும். ஸ்டிமுலேட் பண்ணுவது அப்போதைக்கு கிளுகிழுப்பை தந்து உற்சாகப்படுத்தலாம். ஆனாலும் முடிவிலே இப்படி செயற்கையாக தூண்டப்பட்ட நரம்பு மண்டலம் பலகீனம்தான் அடையும். காபியில் இருக்கிற கஃபைன் விஷவஸ்துவே என்று சகலரும் ஒப்புக்கொள்கிறார்கள். டீயும் அனாச்சாரம்தான் என்றாலும் காபி போல அவ்வளவு மோசம் இல்லை. ஆதலால் சுறுசுறுப்புக்கு ஏதாவது பானம் வேண்டத்தான் வேண்டும் என்கிறவர்கள் டீ வேண்டுமானால் கொஞ்சம் சாப்பிடலாம். இப்படி சொன்னதால் பெரியவா டீ சாப்பிட சொல்றா என்று அர்த்தம் பண்ணி கொண்டு விடக்கூடாது. காபி, டீ மாதிரி எதுவாவது இல்லாமல் முடியவே முடியாது என்று இருக்கிறவர்கள் டீ வேண்டுமானால் கொஞ்சம் சாப்பிட்டு கொண்டு அதையும் படிப்படியாக விட வேண்டும். நல்ல வஸ்துவான பாலில் இந்த சாமான்களை கலந்து கெடுக்க வேண்டியதே இல்லை. அதிகாலையில் வெறும் பாலே சாப்பிடலாம். பகலில் மோராக்கி குடிக்கலாம். மோர் கஞ்சியாகவும் சாப்பிடலாம். வெறுமனே சொன்னால் போதாது என்று சந்திரமௌலீஸ்வரர் சாட்சியாக காபி, சினிமா, பட்டு மூன்றையும் விட்டுவிடுவதாக சத்தியம் பண்ணி கொடுங்கள் என்று கேட்கிறேன். ஏன்? எத்தனை ஏழை குடும்பமானாலும் சோற்று செலவை விட ஜாஸ்தியாக காபி அல்லவா இழுக்கிறது. அகத்தில் சாப்பிடுவதோடு கண்ணில் படுகிற ஹோட்டலில் புகுந்தும் 3 வேளை 4 வேளை என்று குடிக்க பண்ணுகிறதே. எழுந்த உடனேயே பல் தேய்க்காமலே கூட பெட் காஃபி, இல்லாவிட்டால் அந்த காப்பி பொடி வண்டலாலேயே பல் தேய்த்து விட்டு அதை உள்ளேயும் தள்ளுவது என்பதாக இதில்லாமல் ஜீவன் இல்லை என்கிற அளவுக்கு இதற்கு நம் புத்திக்கு மேல் ஆதிக்கம் கொடுத்திருப்பது தப்புத்தானே. இந்த ஆதிக்கத்தினால்தான் இக்கால சந்நியாசிகளுக்கு தண்ட கமண்டலம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் ஸ்டவ் இருந்தாக வேண்டும் என்று ஆகியிருக்கிறது. நெருப்பு கிட்டேயே போகப்படாது, சமைக்கவே கூடாது என்று விதிக்கப்பட்டிருக்கும் சந்நியாசிகள் கூட பிராம முகூர்த்தத்தில் எழுந்து தியானம் செய்வதானால் அதற்கு முந்தி காப்பி இல்லாமல் முடியவில்லை என்று தாங்களே ஸ்டவ்வில் போட்டு குடிக்கிறதாக அல்லவா பார்க்கிறோம். இதுதான் இன்றைக்கு நடக்கிற ஸ்வயம்பாக நியமம். இப்படி ஒரு வழக்கத்துக்கு அடிமைப்பட்டிருப்பது தப்பு என்பதால்தான் நான் காப்பியை பலமாகவே கண்டிப்பது. டின்னில் அடைத்து பார்க்க நீட்டாக என்னென்னவோ பான வகைகள் வந்திருக்கின்றனவே, அதிலெல்லாம் என்னென்ன வஸ்துக்கள் சேர்ந்திருக்குமோ. இவற்றிலும் சரி, இதே மாதிரி பார்க்க சுத்தமாக அழகாக பேக் பண்ணி வருகிற பிஸ்கோத்து, பன், கேக் முதலானவற்றிலும் சரி, ஒரு வஸ்து இல்லாமல் இருக்காது என்றுதான் சந்தேகம். முட்டையைத்தான் ஸ்ரீ பெரியவர்கள் குறிக்கிறார்கள். ஆனாலும் இதை கண்டு கொள்ள வேண்டாம் என்று ஆச்சார குலவழக்குள்ளவர்களும் இவற்றை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படியே அந்த வஸ்து இருந்தாலும் பரவாயில்லை, அது முழுக்க உயிர் வந்துவிட்ட ஜீவன் இல்லை என்று துணிந்து சமாதானம் சொல்கிறவர்களும் இருக்கிறார்கள். அதற்கு உயிர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அது நமக்கு கெடுதி செய்யும் ஊன்தான். இவர்கள் சொல்லும் நியாயப்படி எந்த பிராணிக்குமே தானாக உயிர் போன பின் அதன் ஊனை தின்றால் தப்பில்லை என்றும் ஆகும். நீலகண்ட தீட்சிதர் என்ற மகான் மந்திரி பதவியை விட்டு வரும்போது திருமலை நாயகரிடம் குக்குட சப்தமில்லாத ஒரு பிராந்தியத்தில் கொஞ்சம் பூமி கொடுத்தால் போதும் என்று கேட்டு வாங்கி கொண்டு தாமிரபரணி கரையில் பாலாமடை என்கிற அக்ரஹாரத்தை ஏற்படுத்தினாராம். குறிப்பு: பின்னால் வரும் மீனாட்சி என்ற உரையில் நீலகண்ட தீட்சிதரை பற்றிய சில விவரம் காணலாம்.
அந்த அஹிம்சா பாரம்பரியத்துக்கு நாம் களங்கம் உண்டாக்க கூடாது. நம் கண்ணுக்கு தெரியாமல் எங்கேயோ ஃபேக்டரியில் பேக்கரியில் பண்ணுகிறவற்றில் என்னென்ன கலந்திருக்குமோ, கைப்படாமல் மிஷினேதான் பண்ணி பேக்கிங்கும் செய்கிறது என்பதால் அது ஆச்சாரமானதாகி விடாது. நாமே அகத்தில் பார்த்து அரைத்து வைத்து கொள்கிற மாவுகளை போட்டு கஞ்சியாக்கி குடிப்பதுதான் ஆச்சாரம். வியாதியஸ்தர்கள், வியாதிக்கப்புறம் தேற்றிக்கொள்ள வேண்டியவர்கள் மட்டும் சொஸ்தமாகி உடம்பு தெம்பு பிடிக்கிற வரையில் ஃபேக்டரியிலிருந்து வருகிற மற்ற ஆரோக்கியம் தரும் பான வகைகளை கரைத்து குடிக்கலாம். மருந்து மாதிரி இதற்கும் அந்த காலத்தில் மாத்திரம் விலக்கு தரலாம். அப்புறம் இதை நிறுத்திவிட்டு பஞ்சகவ்யம் சாப்பிட்டு சுத்தி பண்ணிக்கொள்ள வேண்டும். பால் வஸ்துக்கள். பால் இரத்த சமானம் அல்லவா? அதனால் பால், அதிலிருந்து வருகிற தயிர், மோர், வெண்ணெய், நெய் எல்லாமே புலால் வகையை சேர்ந்ததுதான் என்று சொல்லி இவற்றை தள்ளிவிடுகிற தீவிரவாதிகள் இருக்கிறார்கள். ஆனால் நமக்கு பிரமாணம் சாஸ்திரம்தான் என்பதை பார்க்கும்போது பாலையும் அதிலிருந்து உண்டாகும் வஸ்துக்களையும் சத்வாகாரமாகவே சாஸ்திரங்களில் சொல்லியிருப்பதால் தள்ள வேண்டியதில்லை. ஒரு பதார்த்தத்தை தள்ளுவதற்கு 2 காரணங்கள் உண்டு. ஒன்று, அதிலே ஜீவஹிம்சை இருக்கக்கூடாது. 2, அது நம் சித்தத்தை கெடுக்கப்படாது. பாலை கறப்பதால் நாம் பசுவுக்கு ஹிம்சை பண்ணவில்லை. ஈஸ்வர சிருஷ்டியிலேயே தான் ஈனுகிற குழந்தைகளுக்கு வேண்டிய அளவு பால் கொடுக்க மட்டும் இல்லாமல் உபரியாகவும் மற்றவர்களுக்கு கொடுக்கிற அளவுக்கு பசுவுக்கே பால் சுரக்கிறது. அதன் பால் முழுவதையும் கன்றுக்குட்டியே குடித்தால் வயிறு முட்டி செத்து போய்விடும். யக்ஞாதிகளுக்காகவும் புஷ்டி வேண்டிய மற்ற ஜனங்களுக்காகவும் சேர்த்துத்தான் அது இத்தனை பாலை கொடுக்கும்படியாக பகவான் அதை படைத்திருக்கிறான். பால் தருவதால் நமக்கும் பசு தாய். அதனால்தான் கோமாதா என்பது. அஸ்வமாதா, கஜமாதா என்பதில்லை. அன்னையின் க்ஷீரத்தை சாப்பிடுவது மாம்ச போஜனம் ஆகாது. கன்றுக்கு வயிறு நிரம்ப ஊட்டி கொடுத்த பின் பசு கஷ்டமில்லாமல் சுரப்ப விடுகிற வரையில் எஞ்சியுள்ள பாலை கறந்து நாம் எடுத்துக்கொள்வதில் தப்பே இல்லை. இதிலே பசுவுக்கு ஹிம்சை இல்லை. கறக்காவிட்டால்தான் பால் கட்டிக்கொண்டு மடி கனத்து கத்தும். இரண்டாவதாக சொன்ன சித்த விகாரம் க்ஷீரத்தால் உண்டாவதில்லை. பாலையும் அதிலிருந்து உண்டாகிற மற்ற பதார்த்தங்களையும் சாத்விகம் என்றே சொல்லியிருக்கிறது. சொல்லியிருப்பது மட்டும் இல்லை, பரம சாத்விகர்கள் பல பேர் இவற்றை சேர்த்து கொண்டவர்களாகவே இருக்கிறார்கள். முக்குண ஆகாரங்களை சொன்ன பகவானே பாலையும் வெண்ணையையும் திருடி சாப்பிட்ட நவநீத சோரனாகத்தான் இருக்கிறான். ஈஸ்வரனுக்கு படிப்படியாய் குடம் குடமாய் பாலபிஷேகம் பண்ணி பார்த்து ஆனந்தப்படும்படி சாஸ்திரம் சொல்கிறது. தப்பான பதார்த்தமானால் சொல்லி இருக்குமா? ஆகையால் க்ஷீரத்தையும் அதிலிருந்து உண்டாகிறவற்றையும் தள்ள வேண்டியதில்லை. அளவாக சேர்த்து கொள்ள வேண்டும். ஃபேட் ஏறும்படியாகவோ மந்தம் தட்டும்படியாகவோ சேர்த்து கொள்ளக்கூடாது. பால் சேர வேண்டியவர்களுக்கு சேர விடாததுதான் தப்பு. எத்தனையோ ஏழை குழந்தைகள், துர்பலர்கள், நோயாளிகள் பாலுக்கு பரிதவிக்கிறார்கள். அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பாலை காப்பி விஷமாக்கி மற்றவர்கள் 3-4 வேளை சாப்பிடுகிறார்கள். இதுதான் தப்பு. காப்பியால் குடிப்பவர்களுக்கு சித்த விகாரம் ஏற்படுவதோடு நியாயமாக பால் தேவைப்படுகிறவர்களுக்கு அதை இல்லாமல் செய்வது ஜீவஹிம்சையும் ஆகிறது. காப்பியை நிறுத்திவிட்டு அந்த பாலை ஏழை குழந்தைகளுக்கோ பலஹீனருக்கோ விநியோகம் பண்ணுவதென்று வைத்து கொண்டால் பெரிய புண்ணியமாகும். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகாபெரியவா சரணம். जय जय शंकर, हर हर शंकर. जय जय शंकर, हर हर शंकर. जय जय शंकर, हर हर शंकर.